அம்மா மினி கிளினிக்குகளை திமுக அரசு முடக்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் அரியலூரில் பெரம்பலூர் மாவட்ட தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக பற்றி பெரம்பலூர் மண்ணில் பிறந்த ராசாவின் ஆடியோ தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும், ராசாவை கண்டித்தால் இன்னும் பல ஆடியோக்கள் வெளிவரும் என அவரே கூறியதாக இபிஎஸ் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா புழக்கம் ஒழிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அம்மா மினி கிளினிக்குகளை திமுக அரசு முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கூடுதல் அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றார். உலக கோப்பையை வென்றதாக முதலமைச்சரையே ஏமாற்றும் நிலையில்தான் திமுக ஆட்சி உள்ளதாக விமர்சித்தார். சசிகலா காலில் விழுந்தது குறித்து விமர்சித்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். இது மாதிரி ராசா அவர்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தை பற்றி கிளின்னு கிழிச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதையும் முதலமைச்சருக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். ஆனா ராசா தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ இருப்பதாக அவர் மிரட்டிட்டார். அதனால ஸ்டாலினால ஒன்னும் பண்ண முடியல, நடுங்கி கிடக்கிறாரு. நான் அடுத்த ஆடியோ வரப்போதே தெரியல. கிராமத்திலிருந்து நகர வரை மூளை முடக்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்பனை அமோகமா விக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் தமிழ்நாட்டில் நிறைய குற்றங்கள் நடக்குது. அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துன்னு சொல்லி அந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் கொண்டு வரப்படும். திட்டத்தை கொண்டாந்தோம், இதை இந்த ஆட்சியில ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். குடிமராமத்து திட்டம் தொடரும். தமிழருடைய பண்பாடு, ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பில்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு காற்பந்தை நடத்துறீங்க? யாருக்கா என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிரு.